Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு செஞ்ச இந்த மிளகு வறுவல் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 ஸ்டிக் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. இப்போ 5 கிராம்பு எடுத்துக்கலாம். 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. மசாலா எதுவுமே அதிகமா சேர்த்துறாதீங்க. 2 பே லீஃப் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். பெப்பர் ஃப்ரைக்கு மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இது ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலாலேருந்து நல்ல வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இந்த மாதிரி. இப்போது இது ஆடினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வித் போன் தான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சிக்கனை ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடுங்க. சிக்கன் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியுமே சேர்க்கலை. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அது இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்க்குறப்போ நல்ல ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு கருவேப்பிலை நிறைய சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல காரசாரமாக சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்லாம். அதை விட சுட சுட சாதத்தில் இந்த சிக்கன் வறுவலை கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.